மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசியை பற்றி. மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே எல்லாத்தையுமே சகிச்சுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க பொறுப்பு வேற யாருக்குமே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. அவங்களோட கடமைகளை ரொம்பவே நல்லா செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பொறுப்புணர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். 2026வது வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பொறுப்பானவங்க தான், ஆனால் இந்த வருஷம் இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சுமக்கணும்னு வாழ்க்கை சொல்லும். சில நேரம் அது கஷ்டமாக தோணும், ஆனால் அந்த சுமை தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். வருஷ ஆரம்பத்திலேயே மகர ராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே திட்டமிட்ட மாதிரி போகணும்னு நினைப்பீங்க. யாராவது அந்த திட்டத்தை கலைச்சா எரிச்சல் வரும். ஆனால் வாழ்க்கை திட்டப்படி மட்டுமே ஓடாது. அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய மனசு ரொம்பவே லேசாகும். வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேலை விஷயத்தில் இந்த வருஷம் உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கிற வருஷமாகவே இருக்கும். வெளியில் பெருசாக பாராட்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மேலிடத்துல உங்கள் பெயர் நம்பிக்கையோடு பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த வேலை இவர்கிட்ட கொடுத்தா சரியாக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை தான் உங்கள் பெரிய சம்பாதிப்புன்னு கூட சொல்லலாம். சில மகர ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆரம்பத்தில் பயமாக இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் திறமை எல்லாருக்குமே தெரியும். சத்தம் இல்லாமல் முன்னேறதான் மகர ராசிக்காரங்களோட ஸ்டைல். இந்த வருஷம் அது நல்ல பலனை கொடுக்கும். பண விஷயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சீரான நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் மெதுவாக கூடும். செலவுகள் இருந்தாலுமே நீங்கள் கட்டுப்பாட்டோட செலவு பண்ணுவீங்க. சேமிப்பு பற்றி யோசனை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். சிலரோட வீடு, நிலம் மாதிரி விஷயங்களை யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. கடன் விஷயத்தில் இந்த வருஷம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத உத்தரவாதம், யாருக்காவது சுமை எடுக்கிறது, இதில் சிக்காதீங்க. உங்களுடைய நிதானமான புத்தி தான் உங்களை ரொம்பவே காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பொறுப்பு அதிகம். பெற்றோர், உடல்நலம், வீட்டு கடமைகள் இது எல்லாமே உங்கள் மேலே வரும். சில நேரம் எனக்கு யாருமே உதவலையேன்னு மனசு கணக்கும், ஆனால் நீங்கள் செய்கிறத குடும்பம் உள்ளுக்குள்ளே மதிக்கும். வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் மெதுவாக ஆழமாக மாறும். பெரிய காதல் வார்த்தைகள் இல்லாமல் இருந்தாலுமே நம்பிக்கை, ஆதரவு இது எல்லாமே அதிகரிக்கும். பேசாமல் இருந்த விஷயத்த இப்போ பேச ஆரம்பிப்பீங்க. திருமணம் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மெதுவான முடிவுகள், அவசரப்பட்டு முடிவெடுக்கவும் மாட்டீங்க. அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க துணையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஆழமாக யோசிப்பீங்க. அந்த நிதானம் தான் சரியான முடிவை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது காதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நிலைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே நீங்கள் ஓட மாட்டீங்க. பேசி தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி தான் உறவை ரொம்பவே வலுவாக்கும். ஆரோக்கியம் விஷயத்தில் இந்த வருஷம் உடம்பை விட மனசு அதிகமாகவே வேலை செய்யும். வேலை, பொறுப்பு, கவலை இது எல்லாமே சோர்வை உண்டாக்கும். அதனால தான் ஓய்வு எடுத்துக்கணும், தூக்கம் தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லா சுமையும் தனியாக சுமைக்க வேண்டியது கிடையாது. சில நேரம் உதவி கேட்கவும் தெரியணும். அந்த உண்மை புரிஞ்சதுமே வாழ்க்கை கொஞ்சம் லேசாக மாற ஆரம்பிக்கும். வருஷம் முடிவுக்கு நெருங்க நெருங்க நீங்கள் உங்களை நீங்களே வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போது வலிமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பொறுமை, முன்பை விட தெளிவு இது எல்லாமே உங்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும். மொத்தத்தில் 2026 மகர ராசிக்காரங்களுக்கு உழைப்பின் பலனும் நம்பிக்கையின் வெற்றியும் நிலையான முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். இப்போது வருஷத்தோட நடுப்பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு மனசில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். நான் எப்போவுமே மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே எழுவும். அந்த கேள்வி உங்களை சுயநலமாக மாற்றலை, உங்கள் தேவைகளை புரிஞ்சுக்க தான் சொல்லுது. இந்த காலகட்டங்களில் வேலை விஷயத்தில் நீங்கள் இன்னும் உறுதியாக நிற்பீங்க. முன்பு விட்டு கொடுத்த இடங்கள் எல்லாமே இப்போ நல்லா தெளிவாகவே பேச ஆரம்பிப்பீங்க. இது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லையை நீங்களே அமைக்கணும். சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வேலையில் இடமாற்றம், துறை மாற்றம் மாதிரி விஷயங்கள் பேசப்படலாம். முதல்ல பயம் வரும், இது சரியான சந்தேகமும் வரும். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு நீண்ட காலத்தில் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். பண விஷயத்தில் இப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடியதாக வருமானம் இருந்தாலுமே சேமிப்பு குறைஞ்சதாக தோணலாம். அதனால் எதிர்காலத்துக்காக திட்டமிட ஆரம்பிப்பீங்க. இந்த திட்டமிடல் தான் உங்களுக்கு நிம்மதியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
வியாபாரம் பண்ணுற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சோதனையோட கூட ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். பழைய தொடர்புகள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளும் வரும். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக பார்த்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா லாபம் நல்லாவே கிடைக்கும். குடும்பத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களை இன்னுமே பொறுப்பாளியாகவும் ஆக்கும். வீட்டில் எல்லாருமே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. சில நேரம் அது சுமையாக தோணினாலுமே அதுவே உங்களுக்கு முக்கியத்துவமாகவும் இருக்கும். பெற்றோருடன் பேசுகிற நேரமும் அதிகரிக்கும். முன்பு சொல்லாத விஷயங்களை இப்போ சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த உரையாடல்கள் தான் மனசுக்குள்ளே இருந்த பாரத்தையே குறைக்கும். வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷத்தில் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக தான் இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட மனசு பாதிக்கிற மாதிரி தோணும். அதனால் பேசாமல் இருக்காமல் நேராக மனசில் இருக்கிறத சொல்கிறீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லதாக இருக்கும். திருமணமாகாத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பழைய நினைவுகள் திரும்ப வரலாம். முன்பு நடந்த உறவு, முடியாத காதல், இது எல்லாமே மனசில் ஓடும். ஆனால் அதில் மாட்டிக்காமல் இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள். எதிர்காலம் முன்னாடி மாதிரி இருக்கும். ஆரோக்கியம் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையை கொடுக்கும். உடம்பு சின்ன சின்ன சிக்கல்களை கொடுக்கும். அதனால் திருமணமாகாத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பழைய நினைவுக்கு வரும். முன்பு நடந்த உறவு, முடியாத காதல், இது எல்லாமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் மாட்டிக்காமல் இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள். எதிர்காலம் முன்னாடி இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையை கொடுக்கும். அதாவது உடம்பு சின்ன சின்ன சிக்கல்களையும் கொடுக்கும். அதை அலட்சியம் பண்ணாமல் கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும். எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுத்தல் தான் தோல்வி இல்லை, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத. வருஷத்தோட முடிவு நெருங்க நீங்கள் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிப்பீங்க. நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு பெருமையும் வரும். அந்த பெருமை தான் அடுத்த வருஷத்துக்கான சக்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்தோட முடிவுக்கு போக போக மகர ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப தெளிவாக மாறும். முன்பு எதுக்கெல்லாம் குழம்புனீங்களோ அந்த விஷயங்கள் இப்போ அளவை விட பெருசாக தோணவே தோணாது. எல்லாம் இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு அமைதி மனசுக்குள்ளே வந்துடும். அந்த அமைதி தான் உங்களுடைய பெரிய பலமாகவும் இருக்கும். இப்போது இந்த வருடம் வேலை விஷயத்தில் உங்களுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லுவீங்க. முன்பு யோசித்து பேசுனீங்க. இப்போது நேரடியாகவே பேச ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு அது கடினமாக தோணுனாலுமே ஆனால் உண்மை பேசுகிற அப்படிங்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம், அதாவது இந்த நேரத்தில் வேலையில் ஒரு முடிவு வரும். நீண்ட நாள் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயம் முடிவுக்கு வரும். அது நல்ல முடிவாக இருந்தாலும் சரி, கஷ்டமான முடிவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். முடிவு வந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த பாதையே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கும். எதிர்பாராத இடத்துலேருந்து வருமானம் வரும். முன்பு கடன் கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த பணத்தை முழுசாக செலவு பண்ணாமல் ஒரு பகுதியை சேமிச்சிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். வியாபாரம் பண்ணுற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் புதிய யோசனைகள் மனசில் வரும். பழைய வழியில் போனாலுமே அதை கொஞ்சம் மாற்றணும்னு தோணும். அந்த மாற்றம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். குடும்ப வாழ்க்கையில் இப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு நெருக்கத்தை அதிகரிக்கும். குடும்பத்தோ யாரோ ஒருத்தங்க கூட மனசு திறந்து பேசுவீங்க. அந்த உரையாடல் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே லேசாக்கும். வாழ்க்கை துணையோட உறவு இந்த ஆண்டு உங்களுக்கு ஆழமாக மாறும். பேசாத விஷயங்கள் பேசப்படும், புரியாத விஷயங்கள் புரியப்படும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதில் அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சரியான முடிவுகளுக்கான காலமாக இருக்கும். மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. பயந்தா முடிவு தள்ளி வைக்காதீங்க. நம்பிக்கையோடு எடுத்த முடிவு நல்ல வழியை தான் காட்டும். இந்த மாதிரி இனி வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.